ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இயர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இப்போ அதாவது ஓல்டு புக் சீரிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா, 6th-லேருந்து 12th வரைக்கும் ஓல்டு புக்ஸை வந்து நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். என்ன வைஸ்னா டேம் வைஸ் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு டேம் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். சரியா, அப்படிங்கிற கண்டினியூஸ் சீரிஸில் வந்து நம்ம 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். டைம் கிடைக்கிறதுனால வந்து நம்ம வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நியூ புக் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. ஓல்டு புக் படிக்காதவங்க இந்த சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப பொறுமையாக தான் போகும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையவே பார்த்துக்கலாம். சரியா, இப்போ வந்து நம்ம ரொம்ப பேசணும்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். சரியா, ஃபஸ்ட் வந்து இயல் 1. சரியா, இதில் என்ன இருக்குன்னா ஒரு வாழ்த்து பாடல் இருக்குது. எதுனா திருவற்பா. சரியா, திருவற்பானா எதை யாரோடதுன்னா ராமலிங்க அடிகளார் அவர் எழுதின திருவற்பாவை பற்றி ஒரு பாட்டு இருக்குது. அதை வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு திரும்ப அதை வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு திரும்ப ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு அதையும் பார்த்துட்டு திரும்ப பின்னாடி புக் பேக்ஸில் எது இருந்ததுன்னா அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போவோம். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பாட்டு பார்ப்போம். சரியா, கண்ணில் கலந்தான், கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கிறான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து இந்த பாட்டுக்கான அர்த்தம் என்னென்னா நம்ம கீழே பார்ப்போம். சரியா, பாட்டுக்கான அர்த்தம் என்னென்னு நம்ம கீழே பார்ப்போம். இந்த பாட்டுக்கான பொருளை பற்றி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து அவர் இறைவனை நினச்சி தான் மெய்யூருக பாடுறாரு. சரியா, யார் ராமலிங்க அடிகளார். சரியா, கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான். அதாவது அந்த இறைவன் இருக்கானா அவர் வந்து அவரோட கண்ணில் இருக்காராம். சரியா, அதுக்கடுத்து அவரோட சிந்தனையில் இருக்காராம். திரும்ப என் எண்ணத்தில் இருக்கார். அவரோட எண்ணங்கள் அதாவது நினச்சி பார்ப்பாங்களா அந்த எண்ணத்தில் இருக்காராம். என் பாட்டில் கலந்து இருக்கிறான். அதாவது பாட்டுனா இப்போ எதுனாக்கா பாட்டு எழுதுவாரோ அவர் அந்த பாட்டிலே அவர் கலந்துருக்காராம். சரியா, பாட்டு இசையிலும் கலந்துருக்காரு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். சரியா, அவன் இதெல்லாம் தாண்டி அவர் என் உயிரிலே கலந்துருக்காரு அப்படிங்கிறத சொல்லி வந்து அவர் முடிக்காரு. சரியா, இதுதான் வந்து ஃபஸ்ட் பாடலோட பொருள். இதுதான் ஃபஸ்ட் வந்து கண்ணில் இருந்த இறைவன் அவரோட கண்ணில் கலந்துருக்காரான். அதான் கண்ணில் கலந்தேன். திரும்ப என் சிந்தனையில் கலந்திருக்கிறான். அதாவது என் சிந்தனையில் கலந்துருக்காருன்னா அவரோட எண்ணங்களில் கலந்து எண்ணங்கள் பின்னாடி சிந்தனைனா அவரோட யோசிக்கும் திறனில் அதுலேயும் கலந்துருக்காரு. என் எண்ணத்தில் கலந்துருக்காருன்னா அவர் எண்ணம்னா எப்படி சொல்லலாம், நம்ம நினைக்கிறது அந்த இதுதான் வந்து எண்ணத்திலையும் கலந்துருக்காரு. என் பாட்டிலும் கலந்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப என் பாட்டு இசையிலையும் பாட்டில் மட்டும் கலந்துஇல்லை, என் பாட்டோட இசையிலையும் கலந்துருக்காரு. அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமாக என் உயிர்லையும் அவர் கலந்துருக்காரு அப்படிங்கிறத வந்து யார் சொல்கிறாருன்னா ராமலிங்க அடிகளார் வந்து அந்த இறைவனை நினைச்சு மெய்யூருக பாடுறாரு. சரியா, இப்போ அவரை பற்றி ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். சரியா, ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்க்கணும்னா ராமலிங்க அடிகளார். சரியா, இவருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் என்ன, திருப்பிரகாச வள்ளலார். சரியா, இன்னும் சிறப்பு பேர் பெற்றவர். சரியா, இது எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். இவர் எங்கே பிறந்தார்னா கடலூர் மாவட்டம் மருதூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இவர் பிறந்தார். சரியா, பெற்றோர் யாருன்னா ராமையா சின்னம்மையார். சரியா, பெற்றோர் யாருன்னா ராமையா சின்னம்மையார். சரியா, இவரோட நூல்கள் என்னென்னா ஜீவகர்ணிய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். சரியா, இவரோட நூல்கள் என்னென்னா இவர் எழுதிய நூல்கள் ஜீவகர்ணிய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். சரியா, இவர்கள் பாடல்கள் அனைத்து எப்படி தொகுத்திருக்காங்கன்னா திருவற்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவரோட பாட்டில் எல்லாமே திருவற்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவர். அதாவது சமரச சன்மார்க்க நெறினா அது வந்து எப்படி சொல்லணும்னா எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடைக்கணும், எல்லா மக்களையுமே வந்து மீட்டெடுக்கணும், கஷ்டத்துலேருந்து மீட்டெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது நல்ல நெறின்னு சொல்கிறது அந்த சமரச சன்மார்க்க நெறினா எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவலான விஷயங்களாக கிடைக்கணும். இவருமே வந்து அந்த இது சொல்லுறது திராவிடியன் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, இந்த திராவிட இயக்கங்கள் அதில் வந்து இவருமே வந்து இவரை பற்றியுமே நம்ம சோசியல் சயின்ஸ் புக்ஸ்லையுமே படிப்போம். சரியா, இவர் வந்து அதனால் வந்து இந்த சமரச சன்மார்க்க நெறிங்க வந்து வளர்க்கணும்னு நினைச்சா. சரியா, அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்தை சன்மார்க்க சங்கத்தை நல்லிணக்கத்துக்காக சன்மார்க்க சங்கத்தையும், அதாவது இப்போ எல்லா மதமும் இருக்காங்க. சரியா, அவங்க எல்லாத்தையும் ஒற்றுமையோடு இணைக்கணுங்கிறதுக்காண்டி சன்மார்க்க சங்கத்தையும் நிறுவியா. அதாவது சமரச சன்மார்க்க நெறி அதான் சொல்லணும், எல்லாருமே ஒற்றுமையாக போகணும், எல்லாம் அந்த மதம் இந்த ஜாதி இந்த இதுன்னு கிடையாது, எல்லாருமே ஒன்றாவே இணைக்கணும் அப்படிங்கிறதுனால சன்மார்க்க சங்கத்தை வந்து நிறுவினார். அப்புறம் பசித்துயர் அதாவது பசிஞ்சவங்களுக்கெல்லாம் உணவளிக்க வேணும்னு விரும்பினார். அதனால வந்து அதுக்காக ஒரு அறச்சாலையும் அமைத்தார். அறச்சாலைனா என்னென்னா யார் நாட்டும் வந்து சாப்பிட்டு போகலாம், அதாவது அங்கே வந்து எனது நாட்டும் யாருக்கு நாட்டும் எந்த மதம் எந்த ஜாதி எதுவுமே இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற இதில் இருக்கிறது வந்து அரசாலை. அரசாலைன்னு எப்படி சொல்லலாம், ஒரு உணவளிக்கிற இடம் தான். அதை எப்படி சொல்லணும்னா அரசாலைங்கிறது வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஹோம்னு சொல்கிறோம் தெரியுமா, அதை தான் சொல்கிறாங்க. அந்த மீனிங் தான் வரும். சரி, அரசாலைனா அங்கே வந்து யார் நாட்டும் போய் சாப்பிட்டுக்கலாம், அது வந்து ஓப்பன் டு ஆல், ஏன்னா யார் நாட்டும் எவ்வளோ நாட்டும் எது நாட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால அது வந்து அரசாலை அப்படிங்க சொல்கிறாங்க. சரியா, அறநிலை விலங்க ஞான சபையும் நிறுவினார். சரியா, அறநெறி இருக்கா நம்மளுக்கு சிலவங்களுக்கு அறநெறி அறிவு நெறி, சரி அறநெறியில் அறிவு நெறி, அறிவு நெறினா நம்மளுக்கு அறிவை வளர்க்கறதுக்கு வந்து ஞான சபையும் ஒன்று வந்து நிறுவினார். சரியா, அதுக்கடுத்து இவரோட கூற்றுலாம் என்னென்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. சரியா, அதாவது இவரோட ஒரு கூட்டு நம்ம கேள்விப்பட்டு ரொம்ப ஃபெமிலியான கூட்டு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதான் அந்த லைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இவர் அந்த சத்திய தர்மசாலை நிறுவனம் வந்து இடம் வந்து எங்கன்னா வடலூர், அதாவது பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது. அந்த பஞ்சத்தில் 1966 அந்த 7 அந்த காலகட்டங்களில் வந்து பெரிய பஞ்சங்கள் ஏற்படும். சரியா, அதை வந்து எல்லாருமே ரொம்ப பட்டினி, ரொம்ப பணம் இல்லாமல் ரொம்ப சோர்வடைந்து எல்லா மக்களும் கிடப்பாங்க. அந்த டைமில் வந்து இவர் தான் வந்து அந்த வடலூரில் அந்த சத்திய தர்மசாலையை நிறுவி பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று முட்டிய அடுப்பின் இன்றும் அணையாமல் தொடர்ந்து எரிகிறது. சரியா, நீங்கள் அதை கீழே
அதாவது இவர் வந்து என்னன்னா அன்னைக்கு அந்த அதாவது இந்த பசியான வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் சேர்ந்து இவர் சோறிடணும்னு ஆசைப்படுறாரு சரி, எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அவர் அன்னைக்கு அந்த ஏற்றி வச்ச அடுப்போட கடல் வந்து இன்றைய வரைக்கும் வந்து அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது இன்றைய வரைக்கும் வந்து அது அங்கே வடலூர் போனோம்னா அங்கே வந்து சத்திய தர்மசாலை இன்றும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க சரியா. இவரோட வாழ்ந்த காலம் வந்து 5/10/1823 இருந்து 30/1/1874 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு சரியா. 30/1/1874 வரைக்கும் பார்த்துருக்காரு சரியா. இதை பற்றி நான் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் சொல்லுவேன். அதாவது என்னன்னா அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்துக்காக என்ன நிறுவினார்னா சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் சரியா. பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையும் அமைத்தார் சரியா. பசியை போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையும் அமைத்தார். அறிவு நெறி விளங்க ஞான சபையும் நிறுவினார் சரியா. அறிவு நெறினா நம்மளோட அறிவை வளர்க்க வந்து அது என்னது ஞான சபையும் வந்து இவர் நிறுவினார் சரியா. திரும்ப இவரோட கூட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ன கருணை மனம் கொண்டார். அது ஒரு வாடின பயிரை கண்டு கூட இவரோட மனம் வந்து ரொம்ப வாடிச்சு. அப்போ மனுஷங்களை பார்த்தாங்கன்னா அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சரியா. அந்த உணவளிக்கைக்காண்டி வடலூர் சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. மேலே சொல்லியிருந்தோம்னா அறச்சாலை, அந்த அறச்சாலைக்கு பேர் வந்து சத்திய தர்மசாலைன்னு வச்சார் சரியா. அதில் வந்து அவர் அதாவது மக்களுக்கு வந்து உணவிடணும்னு ஆசைப்பட்டார். இன்று அவர் அன்னைக்கு மூட்டி வச்ச அடுப்பின் கடல் வந்து இன்று வரைக்கும் அணையாமல் தொடர்ந்து பசுவினியை போக்கி வருது சரியா. அப்புறம் திரும்ப இவர் வாழ்ந்த காலம் என்னன்னா 5/10/1823 முதல் 30/1/1874 வரை சரியா. திரும்ப இவர் இயற்றிய திருவெற்பா இருக்குல்லோ, இவரோட தொகுப்பு, இவரோட பாடல்களின் தொகுப்பு பண்ணது திருவெற்பா தானே பார்த்தோம். அதுலேருந்து ஒரு வாழ்த்து பாடல் வந்து செய்யுளாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா. அதுலேருந்து ஒரு வாழ்த்து பாடல் வந்து செய்யுளாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. இதோட வந்து இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வந்து இதில் போகுமா, ஃபில் பண்ணுவோமா. ஃபில் இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணோம்னா ஃபஸ்ட் வந்து ராமலிங்க அடிகளார் எந்த ஊரில் பிறந்தாருன்னா மருதூர் சரியா. மருதூரில் பிறந்தார். என்ன மாவட்டம்னா கடலூர் சரியா. திரும்ப ராமலிங்க பாடல்கள் எப்படி எழுதுனா தொகுப்படுனா திருவெற்பா சரியா. ஈட்டு திருவெற்பான்னு வந்து தொகுத்துருக்காங்க சரியா. இது 2 தான் கொடுத்துருக்காங்க. வேறு எது இருக்கான்னு பார்ப்போம். ஆமாம், அவ்வளோதான். அதை 2 தான் கொடுத்துருக்காங்க சரியா. திரும்ப அடுத்து வந்து திருக்குறள் பார்ப்போம். திருக்குறள் பற்றி பார்க்கணும்னா இதில் வந்து அவங்க ஒரு 10 திருக்குறள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க அதிகாரம் என்னென்னா அன்புடைமை சரியா. அன்புடைமைங்கிற அதிகாரத்துலேருந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க சரியா. அது என்னென்ன குறள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரியா. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த திருக்குறளுக்கு பொருள் என்னன்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அதாவது அன்பை வந்து எதை கொண்டுமே வந்து அடைச்சி வைக்க முடியாது. இங்கே ஒரு தாழ்பாலே கிடையாது. ஒரு வீட்டை போட்டோம்னா தாழ்பால் போட்டு தானே போட்டோம். அதனாக்கா அன்பை கூட்டி வைக்க வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அன்புக்குரியவன் துன்பத்தை பார்த்துமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். துன்பத்தை பார்த்ததுமே அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். இது என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க யாரும் கஷ்டப்பட்டாங்க நம்மளுக்கும் நம்ம ஃபீல் ஆகும் தெரியுமா. அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க சரியா. நம்மளுக்கு பிடிச்சவங்க யாரும் கஷ்டப்பட்டாங்க நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நம்மளும் சந்தோஷமாக இருக்கும். அந்த இதை தான் வந்து அவங்க இங்கே சொல்ல வராங்க சரியா. வேறு இதில் உள்ள அறிஞர் பொருள் என்னென்னு பார்ப்போம். இந்த பாட்டுக்குள்ள அறிஞர் பொருள் என்னென்னா ஆர்வலர்னா அன்புடையார் சரியா. ஆர்வலர் இந்த இருக்கா அப்படின்னா அன்புடையார் சரியா. அன்புடையார், ஆர்வலர்னா அன்புடையார். திரும்ப புன்கண்ணீர்னா துன்பம், புன்கண்ணீர்னா துன்பம். அவங்க துன்பம் பட்ட பார்த்தா நம்ம கண்ணீர் வந்து வெளியும் சரியா. புன்கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் சரியா. துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பெருகும் கண்ணீர், கண்ணீர் சரியா. திரும்ப பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். பூசல் தெரியும்னா நம்ம அந்த கண்ணீர் வந்து வெளிப்பட்டு மற்றவங்களுக்குலாம் அதாவது நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வெளியே வரும் தெரியுமா, அதை தான் சொல்கிறாங்க சரியா. பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர்னா அன்புடையார். புன்கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் சரியா. திரும்ப அடுத்து அதுக்கடுத்து ஒரு குறிப்பா சரியா. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க சரியா. அதாவது அன்பில்லாதவர் வந்து எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவார் சரியா. அன்பு உடையவரே தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அன்புனா இப்போ எப்படி சொல்லணும், இப்போ அன்பில்லாதவங்க என்ன நினைப்பாங்க, நான் தான் மட்டும் தான் முன்னேறணும். இப்போ அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம்னா கூட போய் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க சரியா. அதான் அன்புடையவர். அன்பில்லாதவர் சரியா. அன்பில்லாதவர் வந்து அப்பவுமே அப்படி தான் வந்து இருப்பாங்க. ஆனால் அன்புடையவர் என்ன ஹெல்ப் பண்ணாலும் அடுத்தவங்க ஓடி ஓடி போய் செய்வாங்க. அவங்க பிடிச்சவங்க எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்குவாங்க. அதான் தன் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்துமே வந்து வேறவங்களுக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு அப்படி தான் எண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. இதில் வந்து சொல்ல போனால் எண்ணுனா எலும்பு சரியா. இங்கே வந்து உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது சரியா. என்புனா இங்கே வந்து எலும்புன்னு அர்த்தம் சரியா. ஆனால் இங்கே இந்த குறளில் மட்டும் அது எப்படி குறிக்கணும், இங்கே வந்து உடல் பொருள் ஆவி அந்த முனையை வந்து சேர்த்து குறிக்கி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க சரியா. திரும்ப வந்து அடுத்து வந்து என்னென்னா அடுத்து திருக்குறள் பார்ப்போம். அடுத்து வந்து என்னன்னா அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆர்வீருக்கு என்போடு ஏந்த தொடர்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி. அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆர்வீருக்கு என்போடு ஏந்த தொடர்பு அப்படின்னு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உடம்போடு உயிர் இணைந்திருப்பது போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அதாவது உடம்போடு உயிர் இணைந்தே இருக்கும் எப்போ போல சரியா. அதுபோல் வாழ்க்கை நெறியோட அன்பு இணைந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அன்போடு எந்த வழக்கென்ப ஆர்வீருக்கு என்போடு எந்த தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அன்பு உடம்போடு உயிர் எப்பவுமே இணைந்திருப்பது போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்தே இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா. திரும்ப இதில் வந்து சொல்லும் பொருள் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம் சரியா.
இதில் சொல்லும் பொருள்னா வழக்குனா வாழ்க்கை நெறின்னு அர்த்தம் சரியா. வழக்குனா வாழ்க்கை நெறின்னு அர்த்தம். ஆருயிர்னா அருமையான உயிர் அப்படின்னு அர்த்தம். என்புனா எலும்பு நம்ம மேலே பார்த்தோம். ஆருயிர்னா அருமையான உயிர், வழக்குனா வாழ்க்கை நெறி சரியா. நெக்ஸ்ட் வந்து போட்டு திருக்குறள் போவோம். போர்த்து திருக்குறள் சொல்லணும்னா அன்பினும் ஆர்வமுடைமை அதிகனும் நண்பெனும் நாடா சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. திருக்குறள் அது என்னன்னா அன்பு விருப்பத்தை தரும். அதாவது அன்பு வந்து எப்பவுமே விருப்பத்தை தரும். விருப்பம் வந்து அனைவரும் நட்புக்கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் சரியா. அன்பு வந்து எப்பவுமே வந்து அடுத்தவங்க மேலே எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும், அடுத்தவங்க மேலே எப்பவுமே பாசமாக இருக்கணும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் அன்பு வந்து எப்பவுமே ஒரு விருப்பத்தை தரும் சரியா. நமக்கு அந்த விருப்பம் வந்து நம்ம நினைச்சிருந்தோம் எல்லாரோடய வந்து நல்ல நட்பை வந்து நம்ம பேணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து பெருஞ்சிறப்பை வந்து நமக்கு தரும் சரியா. இப்போ ஈனும்னா தரும், அதாவது ஈனும்னா என்னது தரும் சரியா. ஒரு நிமிஷம். ஈனும்னா தரும், ஆர்வம்னா விருப்பம், ஆர்வம்னா என்னதுன்னா விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். ஆர்வம்னா என்னதுன்னா விருப்பம், அதாவது அதை எப்படி சொல்கிறாங்கன்னா வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் சரி. அதாவது வெறுப்பை நீக்கி வேறு யார் மேலே நம்ம வெறுப்பாக இருப்போம் அதை வந்து நீக்கி அவங்க மேலே வந்து விருப்பத்தை உண்டாக்குவது என்பது பொருள் சரியா. நண்புனா நட்பு அப்படின்னு அர்த்தம் சரியா. நண்புனா நட்புன்னு அர்த்தம். அடுத்து வந்து அடுத்த பொருள் போவோமா. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு சரியா. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்குள்ள கொடுத்துருக்காங்க சரியா. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிக்காதவர் உலகத்தின் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். அதாவது அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள். அதாவது இப்போ நம்ம அது நம்ம லைஃப்பில் வந்து எது பண்ணாலுமே வந்து அன்போடு சேர்ந்து பண்ணணும் சரியா. சும்மா பிடிக்காமல் வெறுப்பாக வேண்டாத வெறுப்பாக பண்ணது அந்த மாதிரி பண்ணோம்னா அது வந்து நல்லா இருக்காது. அதாவது அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தின் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். அப்படி எல்லாத்தையும் ஹாப்பியாக பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் சரியா. வையகம்னா உலகம், என்பன என்பார்கள் சரியா. வையகம்னா உலகம், என்பன என்பார்கள். திரும்ப அதுக்கடுத்து அடுத்த திருக்குறள். அடுத்த திருக்குறள் என்னன்னா அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியா மரத்திற்கும் அத்தை துணை. அறத்திற்கே அன்பு சார்பு என்பார் அறியா மரத்திற்கும் அத்தை துணை அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கு சரியா. அன்பு அறத்தை மட்டுமே சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. மரம்னா வீரம், கருணை, வீரம் இரண்டிற்குமே அன்பு தான் அடிப்படை என்பது பொருள் சரியா. அதாவது அன்பு வந்து என்னது அறத்தை மட்டுமே சார்ந்தது என்று கூறுவாருன்னா அந்த அன்பை பற்றி தெரியாதவங்க. ஆனால் அன்பு வந்து வீரத்திற்கும் சேர்ந்த துணை, அதுதான் துணை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அதை பற்றி தெரிஞ்சவங்க, அன்பை பற்றி தெரிஞ்சவங்க வந்து அது வந்து வீரத்திற்கும் அதுதான் துணை அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க சரியா. திரும்ப அடுத்து என்னன்னா என்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம் சரியா. எலும்பில்லாத உயிர்களை வெயில் வளர்த்தி அளிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வளர்த்தி அளிக்கும். அதாவது என்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம். நம்ம என்புனா என்ன பார்த்தோம், என்பில்லதுன்னா எலும்பு இல்லாது சரியா. என்புனாலே நம்ம எலும்பு முன்னாடியே பார்த்தோமா, அது இங்கே எலும்பு இல்லாது சரியா. எலும்பில்லாத உயிர்களை வெயில் வளர்த்தி அளிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வளர்த்தி அளிக்கும் சரியா. எலும்பில்லாத உயிர்களை வந்து என்னன்னா வெயில் வந்து வளர்த்தி அளிப்பது போல அன்பில்லாத உயிர்களை வந்து என்னது அறம் வந்து வளர்த்தி அளிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரியா. எலும்பில்லாதனா புழு அப்படிங்கிற மீனிங் வச்சுக்கோங்க சரியா. அன்பில்லாதனா அன்பில்லாத உயிர்கள் சரியா. அன்பில்லாதனா அன்பில்லாத உயிர்கள் அப்படின்னு அர்த்தம் சரியா. திரும்ப அடுத்து எழுத்துக்குறள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் மற்றொரு மரம் தளித்தற்று சரியா. பாலைநிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல நெஞ்சில் அன்பில்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது சரியா. அதாவது அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் மற்றொரு மரம் தளித்தற்று சரியா. என்ன அர்த்தம்னா பாலைவனத்தில் உள்ள வந்து வாடிப்போன மரம் வந்து எப்பவுமே தளிக்காது சரியா. ஒரு மரம் மாடி போச்சு, அதில் வந்து திரும்ப திரும்ப வெயில் இன்னும் திரும்ப பட்டுட்டு நம்ம தண்ணி எது ஊற்றாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இப்படி பாலைநிலத்தை தாண்டி நம்ம எங்கே வச்சாலுமே அது வாடி போயிடும் சரியா. அதுபோல் வந்து நெஞ்சில் அன்பில்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது சரியா. நெஞ்சில் அன்பு இல்லைன்னா அவங்க வந்து எப்பவுமே முன்னேற மாட்டாங்க, உங்கள் லைஃப்பில் சந்தோஷங்கிறது எதுவுமே இருக்காது சரியா. அதான் வந்து சொல்லுவாங்க சரியா. அன்பகத்தில் இல்லைன்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லை சரியா. அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு சரியா. அன்பகத்தினா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லை, அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படின்னு சொல்லி மீனிங்கில் வருது சரியா. வன்பார்க்கன்னா வன்பால் ப்ளஸ் கண், அதாவது வன்பார்க்கன்னா வன்பால் ப்ளஸ் கண் சரியா. பாலை நிலத்தில் அப்படிங்கிற வந்து மீனிங்கில் கொடுங்க சரியா. வன்பார்க்கன்னா வன்பால் ப்ளஸ் கண் பாலை நிலத்தில் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. தளித்தட்டுனா தளித்து கூட்டல் அட்டு சரி. இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. திடீர்னு இதில் கேட்பாங்க, பிரித்தெழுதுகளை கேட்பாங்க. இந்த வன்பார் கண்ணெலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வன்பால் ப்ளஸ் கண் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும் சரி. இதை மாதிரிலாம் போன வாட்டி இப்போ ரீசெண்டாக குரூப் 2ல் இப்படி தான் கேட்டு வச்சிட்டாங்க சரி. எங்கேருந்து கேட்டாங்கன்னு தெரியாத மாதிரி 2 பிரித்தெழுதுகள். திரும்ப அடுத்து என்னாச்சுன்னா வட்டல் மரம்னா வாடிய மரம். வட்டல் மரம்னா என்னது வாடிய மரம். திரும்ப புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கே அகத்துறுப்பு என்பி லவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்குது சரியா. அதாவது புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெஞ்சில் அன்பில்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகள் இருந்து என்ன பயன் அப்படின்னு மீனிங்காக சொல்கிறாங்க சரியா. அதாவது புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாதவருக்கு, அதாவது மனசில் அன்பே இல்லாதவங்களுக்கு, நெஞ்சில் அன்பே இல்லாதவங்களுக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகள் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கேட்க சரியா. புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள் அர்த்தம், எவன் செய்யும்னா என்ன பயன். திரும்ப அகத்துறுப்புனா மனிதனின் உறுப்பு அன்பு சரியா. உறுப்புனா மனிதனின் உறுப்பு அகப்பு அன்பு அப்படிங்கிற மீனிங்காக கொடுத்துருக்காங்க சரியா. திரும்ப அதுக்கு அடுத்து வந்து
அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போத்த உடம்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு சரியா. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதை அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க சரியா. அன்பின் வலியது உயிரில்லை அக்திலாருக்கு என்பதோல் போத்த உடம்பு அப்படின்னா என்ன மீனிங்னா, அன்பு செய்வது தான் உடலில் உயிர் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் சரியா. அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அப்படிங்கிற மீனிங்ல திருவள்ளுவர் சொல்றாரு சரியா. ஸோ எல்லாருக்கிட்டையுமே அன்பா இருங்க, அவ்வளோதான். திரும்ப நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் ஆசிரியர் பார்ப்போம் சரியா. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரியா. இவருடைய காலம் கிமு 31 என்று கூறுவர் சரியா. கிமு 31 என்று கூறுவர் சரி. கிமுனா கிபி கிடையாது, கிமு 31 என்று கூறுவர். இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்குப்படி சரியா. இதை கொண்டு தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது சரியா. இவருக்கு ஊர் பெற்றோர் குறித்து முழுமையான செய்திகள் எதுவுமே கிடையாது சரியா. இவரை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கவில்லை. இந்த தேதி மட்டும் என்னமோ கிமு 31 கூறுவார்னு தான் சொல்லுவாங்க, அதுவும் கன்ஃபார்மாக எதுவும் சொல்லலை, கூறுவார் தான். எல்லாம் செவிவழி செய்திகளாக தான் இருக்குது சரியா. திரும்ப இவரோட வேற பேர் என்னன்னா சென்னா போதார், தெய்வப்புலவர், நாயனர் என்ற வேறு பெயர்களாலும் போட்டப்படுகிறார் சரியா. திரும்ப அதுக்கு நம்ம தெரிஞ்சது ஆல்ரெடி. அதுக்கடுத்து நம்ம நூல் குறிப்பு போவோம். நூல் குறிப்பை பற்றி சொல்லணும்னா என்னென்னா, இப்போ நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பெரும் பிரிவுகளை கொண்டது சரியா. 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் என 1330 குறட்பாக்கள் இதில் உள்ளது சரியா. இது என்னென்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதான். இது நூல் முப்பால், பொதுமறை, தமிழ்மறை எனவும் கூறுவோம். இதுக்கு வேறு பேரில் என்னன்னா முப்பால், பொதுமறை, தமிழ்மறை என்னும் கூறுவோம் சரியா. திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது சரியா. திருக்குறள் எப்படி சொல்லுவாங்கன்னா உலக பொதுமறை என போற்றப்படுகிறது சரியா. திருக்குறளில் அன்புடைமை, இனியவை குறள் ஆகிய அதிகாரங்கள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது சரியா. திருக்குறளில் அன்புடைமை, இனியவை குறள் ஆகிய அதிகாரங்கள் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது சரியா. திரும்ப நெக்ஸ்ட்டு இப்போ இந்த திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்ப்போம் சரியா. திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்ப்போம் சரியா. கிறிஸ்து பிறப்பதுக்கு கிறிஸ்து பிறந்த ஆண்டு இருக்கா, கிபி இருக்கா, கிபியோட 31 ஆட் பண்ணோம்னா அது திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லுவோம் சரியா. இப்போ எடுத்துக்காட்டு 2013 31 ஆட் பண்ணோம்னா 2044 அந்த ஆண்டு தான் என்னதுன்னா திருவள்ளுவர் ஆண்டுன்னு கணக்கிடப்படும் சரியா. திரும்ப இப்போ கிபி 2013 திருவள்ளுவர் ஆண்டுனா 2024 44 என்றும் கூறுவோம் சரியா. இப்போ 2013 இருந்துக்கிட்டு நம்ம திருவள்ளுவர் ஆண்டு எப்போன்னு கேட்டோம்னா நம்ம 2044 என்று கூறுவோம் சரியா. இப்போ இது இப்போ நம்ம இப்போ 2024 இருக்கோம் சரியா. 2024 இருக்கும். இதோட 31 சேர்த்தோம்னா 5, இது 5, திரும்ப 0 திரும்ப 2055 தான் நம்ம இன்னும் அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு நம்ம இப்போ இருக்கிற டேட் படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நம்ம இப்படி சொல்லுவோம் சரியா. இப்போ நெக்ஸ்ட் போகணும். அடுத்து இந்த திருக்குறள் லெசன் உள்ள புக் பேக் பார்க்கலாம் சரியா. புக் பேக் பார்த்தோம்னா திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது யாருன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர். திரும்ப திருக்குறள் டேஸ் பிரிவுகளை கொண்டதுன்னா 3 பிரிவுகளை கொண்டது. எதனால் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் சரியா. திருக்குறள் எப்படி போடுவாங்கன்னா உலக பொதுமறை சரியா. உலக பொதுமறை இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த புக் பேக்கெலாம் சரியா. புக் பேக்கில் அப்படி கேட்டாலும் கேட்போம். திரும்ப நெக்ஸ்ட் போமா. நெக்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் உரிய விடையை தேர்ந்தெடுத்துன்னு சொல்லி இது கோட் எடுத்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். திருக்குறள் டேஸ் அதிகாரங்கள்னா 133 குறட்கள் தான் 1000. இது குறள், இது அதிகாரம் சரியா. அதிகாரம் 1133, குறள் 1333 குறள்கள் இருக்குது சரியா. திருக்குறள் இது 18 கணக்கு நூல்கள் ஒன்று சரியா. திரும்ப அடுத்து கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். திரும்ப அடுத்து கீழே விடுபட்ட சீர்களை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க சரியா. அன்பிலா எல்லாம் தமக்குரிய சரியா. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு வரும் சரியா. என்பிலதனை வெயில் போல காய்மை, அன்பிலதனை அறம் சரியா. அறம், இதுக்கு ஆன்சர் அறம். ஓகே, இதோட திருக்குறள் முடிச்சு. நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் லெசன் போனோம். அடுத்து ஒரு உரைநடை பார்க்கலாம். இந்த உரைநடை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரியா. ஏன்னா இது சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகிற ஓஎஸ்ஆ பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் தான் இந்த இடத்துல தான் ரொம்ப தெளிவான டேட்டா. ஓஎஸ்ஆ பற்றி கொஷின் கேட்கணும்னா மேக்ஸிமம் அவரை பற்றி 2 கொஷின் கேட்பாங்கன்னு வச்சுட்டாங்கன்னா ஒரு கொஷின் இந்த லெசன் தான் வரும் சரியா. இன்னும் ஓஎஸ்ஆங்கிற பேர் இங்கே தான் டேரெக்டாக கவர் ஆகுது. இன்னொன்று 12th ஒரு புக்கு இருக்கும், அதில் கூட இவர் இன்டெரக்டாக தான் அவர் அந்த லெசன் எழுதியிருப்பார், அவ்வளோதாமே தவிர இது ஓஎஸோட வரலாறு எல்லாத்தையும் பற்றியுமே இதில் தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசனை பற்றி எப்படி சொல்லணும்னா நம்ம
லெசன் வந்து எக்ஸாமை தாண்டியுமே வந்து எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரியா. எல்லாரும் தமிழ் 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 தமிழ்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழுக்காண்டி வாழ்ந்தவங்களில் சில பேர் தான் சரியா. ஆனால் அதில் ஒரு ஆள் தான் வந்து இந்த உவேசா சரி. இவர் இல்லாட்ட நமக்கு இன்றைக்கி தமிழே எப்படி சொல்ல முக்கால்வாசி நூட்கள்லாம் கிடச்சிருக்காது, சங்க இலக்கியங்கள்லாம் கிடச்சிருக்காது. திரும்ப நம்ம எப்படி சொல்ல நம்மளை ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நம்ம தான் ரொம்ப பழமையான அதாவது பழமையான மரபை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்துக்கு ப்ரூவும் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கால்வாசி ரீசன் வந்து இவர் தான் வந்து தமிழை வளர்க்கணும்னு அரும்பாடுபட்டார் சரியா. அதை வந்து அதாவது இவர் தான் வந்து இந்த ஆற்றுல விட்ட ஓலைச்சுவடி எல்லாத்தையுமே எடுத்து கஷ்டப்பட்டு ஊராக போய் அலைஞ்சு தேடி அதில் அச்சில் எழுதி எதுவும் மிஸ்டேக் இருந்தால் அதை திருத்தி திரும்ப அவர் அச்சில் வெளியிட்டார் சரியா. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காண்டி இந்த தமிழ் இலக்கியங்களை வந்து நம்மளாம் படிக்கணும் போற்றி வளர்க்கணுங்கிறதுக்காண்டி அவர் பாடுபட்டார் சரியா. ஸோ அதனால் வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சிலபஸு புக்கு எக்ஸாம் இதெல்லாமே தாண்டியுமே நம்ம இந்த உவேசா பற்றி தெரிஞ்சிருக்கணும் சரியா. ஸோ அதனால் வந்து இது வந்து யாரும் லெசன்னு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு கலந்து போயிட வேண்டாம். கொஞ்சம் நல்லா இந்த லெசனை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதாவது சாதிக்கிறதுக்கு வயசு இல்லை அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த உவேசா இருப்பார் சரியா. சரி வாங்க பார்ப்போம். இப்போ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சில கதை கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு நான் பின்னாடி வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதுதான் நமக்கு தேவையான டாபிக். நான் அந்த கதையை வந்து ரஃபாக சொல்கிறேன் சரியா. அதாவது ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த வீட்டோட ஓனர் இருப்பார் சரியா. ஒரு ஆள் போய் கதவை தட்டுறாரு. ஒரு வயசான தாத்தா வந்து போய் கதவை தட்டுறாரு. இவர் வந்து வெளியே வந்து கதவை திறந்துட்டு உடனே கேட்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த வீட்டுக்காரரு. இவர் வந்து வெளியே நிற்க தாத்தா சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் ஓலைச்சுவடி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு அதை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? நான் அதில் எது இலக்கியங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் இருக்கலாம், அதை வந்து நான் அதை நோட்ஸ் எடுத்து நான் அச்சில் பதிச்சுக்கிட்டு இருக்கேன். நோட்ஸ்னால் அப்போ வந்து குறிப்பெடுத்து நான் அச்சில் பதிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஓலைச்சுவடிகளை கொடுங்க, நான் குறிப்பெடுத்துட்டு உங்களை திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லிடுவார், அந்த வீட்டுக்காரர் சொல்லிடுவார், அதெல்லாம் கிடையாது, நீங்கள் என்ன நாளைக்கு வந்து இப்போ என்ன ஆடிப்பெருக்கு ஓலைச்சுவடி எல்லாம் ஆற்றுல விட்டால் தான் வந்து புண்ணியம் கிடைக்கும் எனக்கு, ஸோ உங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துமே இவர் அந்த வயசான தாத்தா வந்து வெளியே நிற்கிற தாத்தா எவ்வளோ கெஞ்சி பார்ப்பார் கொடுக்க சொல்லி. ஆனால் வந்து அந்த வீட்டுக்காரர் வந்து கொடுக்கவே மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்னா அவர் வந்து இவர் வாங்கிட்டு போய் இவர் அந்த ஓலைச்சுவடியை வந்து ஆற்றுல விட்டு இவர் புண்ணியம் தெரிவிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு கொடுக்க மாட்டார். ஸோ வந்து என்ன ஆயிரும், ரெண்டு பேருக்குமே அவரும் இந்த வெளியே நிற்கிற தாத்தாவும் எவ்வளோ கெஞ்சி பார்ப்பார், எதுவுமே கிடைக்காது சரியா. அவர் கொடுக்க மாட்டார். உடனே வந்து என்ன ஆயிரும், சரி அப்படின்ட்டு போயிட்டு இந்த அவர் வீட்டுக்கு எய்த்தாப்பில் இருக்க திண்ணையிலே போய் படுத்துக்கிடுவார் சரியா. மறுநாள் காலையில் வந்து என்னென்னா அந்த வீட்டு ஓனர் வந்து அந்த ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்துகிட்டு எங்கே போவார், ஆற்றில் விடுறதுக்காண்டி போவார் சரியா. அப்படி ஆற்றில் போகும்போது வந்து இந்த தென்னையில் படிச்சுட்டு இருந்த தாத்தா வந்து அவர் தெரியாமல் பின்தொடர்ந்து போய் ஒரு புதருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிடுவார் சரியா. ஒழிஞ்சிக்கிட்டோடனே அந்த எடுத்துகிட்டு போனாலும் வீட்டு ஓனர் அவர் வந்து உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு அந்த ஓலைச்சுவடியை வந்து ஆற்றுல விட்டுட்டு வந்துடுவார். இவர் பின்னாடியே போய் அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி வந்து அந்த ஓலைச்சுவடியெல்லாம் பிறக்கி வேட்டிலேயே அந்த தண்ணியெல்லாம் தொடச்சி அந்த எழுத்துக்கள்லாம் அழியாதபடி வந்து எடுத்துகிட்டு மேலே திரும்ப கரைக்கு வந்துடுவார். கரைக்கு வந்து அவர் பார்த்தா அதில் இருக்க நிறைய இலக்கிய தகவல்கள் எல்லாம் அதில் நிறைய இலக்கிய தகவல்கள் வந்து அதில் இருக்கும். அதை பார்த்தோன்னே அந்த பெரிய மனுஷனுக்கு வந்து ஒரே ஆச்சரியம், சார் நம்மளுக்கு கிடைச்ச தேடி அலைஞ்ச எல்லா விஷயமும் நம்மளுக்கு கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ இப்படி எல்லாமே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து அவருக்கு வந்து இந்த இலக்கியங்களில் இருக்க எல்லாமே முக்கால்வாசி தகவல்கள் வந்து அந்த ஓலைச்சுவடியில் வந்து அவருக்கு கிடச்சிருக்கும் சரியா. அப்படி அவர் அந்த ஓலைச்சுவடியை வந்து எங்கே எடுத்தார் அப்படின்னா, ஒரு நிமிஷம், அவர் அப்படி அந்த ஓலைச்சுவடி அதாவது இந்த ஆற்றுல விட்டுருப்பாங்களா அந்த ஓலைச்சுவடி. இந்த நிகழ்வு வந்து எங்கே நடந்ததுன்னா இன்றைய ஈரோடு மாவட்டத்தில், அதாவது இப்போ இருக்க ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்குது சரியா. ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த ஆற்றில் விட்ட ஓலைச்சுவடி இருக்கா அது எல்லாத்தையும் எடுப்பார். அந்த எடுத்த பெரியவர் பேர் தான் வந்து உவேசா சரியா. அதாவது அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து அதில் ஒரு தாத்தான்னு சொன்னோம்ல, அவர் தான் வந்து அந்த உவேசா சரியா. அவர் தான் வந்து இந்த ஓலைச்சுவடிகளிலிருந்து எடுத்து எல்லா விஷயங்களையும் வந்து அச்சில் பதிச்சு நம்மளுக்கு வந்து புக்காக வெளியிடுவார் சரியா. அதனால தான் நம்மளுக்கு நீ சங்க இலக்கியங்கள் எடுத்தொகை 10 பாட்டு 15 கீழ்கணக்கு மேல் கணக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடச்சி ஒரே ஒரு ரீசன் வந்து ஒரு ரீசன் இல்லை, ஒரு பெரிய ரீசன். அதுக்கு யாருன்னா அது வந்து உவே சாமிநாதன் தான் சொல்லணும். இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் வந்து இவர் வந்து முக்கால்வாசி இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய நூல்களை பதிப்பிச்சு வெளியிட்டாங்க. அவங்களோட பங்கு முக்கியம் தான். ஆனால் இவர் வந்து முக்கால்வாசி நூல்களை வந்து இவர் தன்னந்தனியே வந்து பதிப்பிச்சு வந்து வெளியிட்டு நம்மளுக்கு தமிழ் இலக்கியங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய துண்டாட்டி இருந்தார் சரியா. அதனால தான் இவர் வந்து தமிழ் தாத்தா உவே சாமின்னு சொல்லுவாங்க. இவரோட உண்மையான பேர் என்னன்னா உவே சாமிநாதன் சார், அதாவது உஸ்மானாதபுரம் வெங்கடசாமி சாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த ஓலைச்சுவடியில் இருக்கும்ல அந்த எழுத்து, அது வந்து எப்படின்னா பனை ஓலையில் வந்து எழுதியிருப்பாங்க சரியா. பனை ஓலையில் அது வந்து எப்படின்னா இந்த எழுத்தாணி இருக்கா, எழுத்தாணினா அவங்க இப்போ வந்து பேனா இருக்குது அப்போது வந்து எழுத்தாணின்னு சொல்லுவாங்க சரியா. இந்த ஆணிமா இந்த குச்சியில் ஏதோ ஒன்று பஞ்சு வச்சு கூட எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க, பஞ்சு கணக்கு வச்சு எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து எப்படின்னு சொல்லலாம், ஆனால் இவங்க கொடுத்துருக்க எழுத்தாணி படி பார்த்தோம்னா இவங்க கொடுத்துருக்க எழுத்தாணியை வச்சு புள்ளி வச்சு வந்து எழுத முடியாது. புள்ளி வச்சு எழுதினோம்னா அது வந்து எப்படி ஆயிரும்னா இது புள்ளி வச்சு எழுதுனா நம்ம அதில் ஓலையில் வந்து ஓட்டை விழுந்துடும், இல்லாட்டி அந்த ஓலை கிழிஞ்சிரும்னு இதில் வந்து புள்ளி வைக்க மாட்டாங்க. ஒத்தக்கால் ரெட்டைக்கால் கொம்புகள்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்புலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது சரியா. ஏன்னா ஆணியால் ஓலையில் எழுதும்போது ஓலை கிழியாமல் எழுத வேண்டும். அதனால் ஓலைச்சுவடியில் எழுதுகையில் புள்ளி இருக்காது. அதாவது புள்ளி இந்த புள்ளி வைப்போம் தெரியுமா, நம்ம அப்படி இக்குன்னு போட்டோம்னா அதுக்கு மேலே அப்படி புள்ளி வைப்போம், அப்படி புள்ளிலாம் இருக்காது சரியா. கேன் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது சரியா. அதுவும் கிடையாது. இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ பேரன் என்பதே பெறன என்றும் வாசிக்கலாம், பேரன என்னும் வாசிக்கலாம் சரியா. இப்படி தான் அவங்களோட லெட்டர் இருக்குது. இப்போ இங்கே வந்து
இப்போ இதுக்கு மேலே வந்து புள்ளி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பெரன் அப்படின்னு மாறிடும். இப்போ இதில் வந்து அவங்க நம்மளா இது வந்து புள்ளி இல்லாமல் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே வந்து ஒத்த கொம்பு போடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பேரனுங்கிறதுக்கு வந்து ரெட்டை கொம்பு தான் வரணும். ஸோ இங்கே வந்து இதுதான் கரெக்ட். இது மேலே புள்ளி வைக்க முடியாது. ஸோ இப்படி தான் வந்து உடைச்சுவடிகள் எல்லாம் எழுத்துக்கள்லாம் எல்லாம் இருக்கும் சரியா. அதாவது இதில் எப்படி பொருள் கொள்வாங்கன்னா, முன்னும் பின்னும் இருக்கிற வரி இருக்கா, இப்போ முன்னாடி ஒன்று பேசியிருப்பாங்க, பின்னாடி ஒன்று பேசியிருப்பாங்க. அப்போ அது 2க்கு லிங்க் இருக்கும். அதை வச்சு தான் இவங்க இதை வந்து சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து பொருள் கொள்வாங்க சரி. அந்த ஒத்த கொம்பு ரெட்டு கொம்பு வேறுபாடு இல்லாதனால, அப்புறம் இந்த புள்ளி வச்சு எடுத்து வேறுபாடு இல்லாதனால அவங்க இப்படி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா. அதாவது முன்பின்ன வரிகளை வச்சு தான் இது என்ன சொல்ல வராங்கிறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே போவோம். திரும்ப பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னாலே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார். அதாவது ஓஎஸ் வந்து இந்த நூல்கள்லாம் வந்து பிழை இல்லாமல் எழுதணுங்கிறதுக்காண்டி வந்து நிறையா சுவடிகளை வச்சு அதாவது நிறைய எடுத்துக்காட்டுகளை பார்த்து நிறையா விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து அவர் என்ன இருக்காருன்னா எதுக்கு அவற்றை அச்சுக்கு அனுப்பினார் சரியா. அப்படி தான் வந்து அவர் அச்சுக்கு அனுப்பினார் தவிர சும்மா வந்து அவர் ஏனாதானோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அவர் அனுப்பவே இல்லை சரியா. நாம் விலங்குகளை படிப்பதற்கு அவர் ஓய்வின்றி உழைத்தார். அதனால தான் அவர் இன்று தமிழ் தாத்தா ஓஎஸ்ஆ என்கிறோம் சரியா. அதனால தான் அவர் வந்து நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு ஓய்வே இல்லாமல் உழைச்சதுனால தான் வந்து அவர் வந்து தமிழ் தாத்தா ஓஎஸ்ஆ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. திரும்ப வந்து இப்போ அதுக்கடுத்து வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அவரோட கடின உழைப்புக்கு என்னென்னு. இப்போ குறிஞ்சி பாட்டு என்னும் சூடியை அச்சில் பதிப்பிற்காக எழுதி கொண்டிருந்தது. அதாவது குறிஞ்சி பாட்டு இருக்கா, குறிஞ்சி பாட்டு என்னதுன்னா அது வந்து இது 10 பாட்டு நூல்கள் ஒன்று சரியா. குறிஞ்சி பாட்டு அதை வந்து என்ன ஆகும்னா அதை வந்து இதில் பதிவுக்காண்டி அதாவது அச்சில் பதிப்பதற்காக வந்து எழுதிக்கிட்டு இருந்தா சரியா. எழுதிட்டு இருக்கும்போது வந்து அதில் வந்து 99 வகையான பூக்களின் பேர் வந்து இருந்துச்சு சரியா. 99 வகையான பூக்களின் பேர் இருந்திருக்கு சரியா. அது அப்படி வச்சுங்க. அதுக்கு மேலே இந்த ஒரு 4 விஷயத்தை பார்த்துக்கணும் சரியா. அதாவது ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் தமிழ்நாட்டில் ஓலைச்சுவடிகள் எங்கெல்லாம் பாதுகாக்காங்கன்னா கீழ்த்திசை சுவடிகள் நிறுவனம் சென்னையில் தான் இருக்குது, அரசு ஆவண காப்பகம் சென்னையில் தான் இருக்குது, திரும்ப வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில், திரும்ப சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர் சரியா. இங்கே தான் வந்து அதிக ஓலைச்சுவடிகள் நூல்கள் பாதுகாப்பாங்க. இங்கே சரஸ்வதி மகால் நூலகத்தில் சரியா. அது தஞ்சாவூரில் இருக்குது. சரி வாங்க அடுத்து பின்னாடி போவோம். இப்போ இதில் வந்து என்னென்னா 99 இருந்தன. ஆனால் அவற்றுள் 96 பூக்களோட பேர் மட்டும்தான் அதில் வந்து தெளிவாக இருந்துச்சு சரியா. 3 பூவோட பேர் வந்து தெளிவாக இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணேன், இந்த 3 பூ தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சரி நம்ம இந்த 3 பூவை ஏன் தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவர் விடலை. ஆனால் அந்த 3 பூவையுமே தேடி அலைஞ்சார் சரியா. அவர் ஏன்னு சொல்லி விட்டுட்டு போகல தூர. இன்னும் இந்த 3 பூவையும் சேர்த்து நம்ம கரெக்டாக 99 பூவாக தான் நம்ம வந்து அதில் வந்து இது பண்ணணும், அது பேர் என்ன பேர் அச்சில் பதிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 பூவையும் பேரையும் சேர்ந்து மறுபடியும் ஊராக வீடு வீடாக தேடி செஞ்சு சென்ற சரியா. அங்கே பார்த்துக்கிங்களா உள்ள மறுபடியும் ஊராக வீடு வீடாக தேடி சென்றார் சரியா. குறிஞ்சிப்பாட்டை பற்றி கொடுத்தாங்க. குறிஞ்சிப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்கள் ஒன்று. இதன் ஆசிரியர் வந்து யாருன்னா கபிலர் சரியா. 10 பாட்டு நூல்கள் ஒன்று, ஆசிரியர் வந்து கபிலர் சரியா. பல மாதங்கள் கழிச்சு வந்து அவர் தேடிய சோடி ஒன்று கிடைத்தது சரியா. அதன் பிறகு அந்நூலை அச்சுக்கு கொடுத்தார். எதனையும் அறிவுரையாக செய்யாத விரும்பாத சுறுசுறுப்பான அதாவது எதையுமே அறகுறையாக செய்யக்கூடாதுன்னு நினைச்சார் சரியா. எல்லாத்தையுமே வந்து பொறுப்பாக முழுசாக நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் வந்து பாடுபட்டார் சரியா. தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார். வாழ்நாள் முழுவதுமே ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை வந்து மேற்கொண்டார் சரியா ஓஎஸ்ஆ. திரும்ப அவர் பிறந்த ஊர் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமநாதபுரம் சரியா. அவருடைய பெற்றோர் பேர் வந்து என்ன வெங்கடரத்தினம். அவருடைய ஆசிரியரின் பேர் வந்து என்னென்னா மகாவித்வான் மீனசுந்தரன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா சரியா. அவர் பிறந்த ஊர் வந்து எங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமநாதபுரம் சரியா. இதனால் உத்தமநாதபுரம் வெங்கடரத்தினம் சாமிநாதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரியா. அவரோட ஆசிரியர் தான் அவருக்கு சாமிநாதன் பேர் வைப்பார். அதுதான் வந்து ஊவேசான் மாற்றிக்கிறார். அவருடைய ஆசிரியரின் பேரான மகாவித்வான் மீனசுந்தரன். இவர் தான் வந்து அவருக்கு சாமிநாதன் பேர் கொடுப்பார் சரியா. அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன் தான் கொடுத்துருக்காங்களா. அவர் ஆசிரியருக்கு வைத்த பேர் சாமிநாதன் சரியா. அதனால் அவர் உத்தமநாதபுரம் வெங்கட சுபுவின் மகனா சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவே சாமிநாதர் ஊவேசா அப்படிங்கிறத வந்து அழைக்கப்பட்டார் சரியா. ஊவேசான்னு அழைக்கப்பட்டார் சரியா. இவர் வந்து எப்போ பிறந்தார்னா 19/2/1855 பிறந்தார் சரியா. 19/2/1885 பிறந்து 28/4/1942 வந்து இறந்துட்டார் சரியா. அந்த குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அந்த டைம் வந்து இறந்துட்டார் சரியா. இப்போ அது வந்து இதில் வரும், அது பேர் என்ன பேர் ஹிஸ்ட்ரியில் வரும். 19/2/1885 ஆண்டு பிறந்த அவர் 28/4/1942 இயற்கை எழுதினார் சரியா. தம் வாழ்க்கை வரலாற்றை இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் கூட இருந்தாங்க. தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் சரியா. அதுக்கு வந்து அவர் பச்சை பேர் வந்து என் சரிதம் அப்படிங்கிற பேரை வந்து அவர் வச்சார் சரியா. திரும்ப வந்து தொடங்கிய தமிழ் பணி வந்து இன்னும் முழுமையடையாது. அவரோட பேரப்பிள்ளையாக நாமும் தொடரும் சரியா. இது வந்து நம்மளுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து தமிழ் பணி வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேற்கொண்டாரு வர மாதிரி நம்மளும் தமிழ் பணி மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. திரும்ப கீழே போகும். திரும்ப வந்து ஊவேசா தொடங்கிய தமிழ் பணி தான் கொடுத்துருக்காங்க. திரும்ப அவரை பற்றி சிறப்பு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க சரியா. ஊவேசா அவர்களின் பேரால் 1946 டாக்டர் ஊவேசா நூல் நிலையம்னு ஒன்று சென்னையில் வந்து நிறுவப்பட்டுச்சு சரியா. பெசன்ட் நகரில் இருக்குது. சென்னை பெசன்ட் நகரில் இருக்குது. 1942 வந்து டாக்டர் ஊவேசா நூல் நிலையம்னு ஒன்று சென்னையில் நிறுவியிருக்காங்க. ஊவேசா அவரின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் யாருன்னா ஜியு போப், ஸ்டூடியன் வின்சன். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரியா. இந்த லெசன் தான் ஊவேசா பற்றி கொஸ்டின் இருக்கணும். இந்த லெசனை தான் மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ தான் அந்த 12th லெசனுக்கு போகிறாங்க. ஸோ இந்த லெசனை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப், ஜூலியன் வின்ஸ்டன் ஆகியோர் பரிந்தும் பாராட்டினர் சரியா. திரும்ப வந்து
இந்த அவ்வளோதான் முடிக்க போகிறோம் பிரச்சனை. நடுநரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்து சரியா. இவருக்கு எப்போ அஞ்சல் தலை விட்டாங்கன்னா 2006ஆம் ஆண்டு விட்டாங்க சரியா. தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் யார் விட்டானா நடுநரசு, அதாவது மத்திய அரசு அவங்க தான் விட்டாங்களே தவிர மாநில அரசு விட மத்திய அரசு தான் விடுவாங்க. அஞ்சல் தலைனாலே மத்திய அரசு தான் விடுவாங்க சரியா. இதான் வரைக்கும் விட்ட அஞ்சல் தலை சரியா. நடுநரசு 2006ஆம் ஆண்டு வெளியிட்ட சிறப்பு அஞ்சல் தலை சரியா. அவரோட தமிழ் தொண்டினை பாராட்டி சரியா. திரும்ப அவரை பாராட்டினவங்க வந்து யார்? ஜியு போப், ஜூலியன் வின்சென்ட் சரியா. திரும்ப அவரோட பதிப்பிச்ச நூல்களை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, இது மட்டும் பார்த்துட்டு போயிடும் சரியா. உவேசா பதிப்பித்த நூல்கள் 8 தொகையில் 8 நூலையும் பதிப்பிச்சார். 10 பாட்டில் 8 தொகைன்னா அது 8 நூல்கள் இருக்கும். 10 பாட்டுனா அது 10 நூல்கள் இருக்கும். அதை பதிப்பிச்சார். சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணங்கள், உலா, கோவை, தூது, மென்பா நூல்கள், அந்தாதி, பரணி, முன்மணி கோவை, இரட்டை மணிமாலை, பிற பிரபந்தங்கள் இப்படின்னு சொல்லி நிறைய நூல்களை வந்து அவர் பதிப்பிச்சாச்சு. இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானு தெரில, ஆனால் இதுக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க வார்டு கண்ணா பின்னாடி தான் கொஸ்டின் கேட்காங்க. ஸோ அதனால் வந்து பிற பிரபந்தங்கள்னால் அது 4, இரட்டை மணிமாலைனா அது 2, இரட்டைனா 2, மும்மணி கோவைனா அது 2, பரணினா 2, அந்தாதினா 3, வெண்பா நூட்கள்னா 13. இது எந்த ஷார்ட்கட்டுமே போட முடியாது கொடுக்க. நீங்கள் ஏதாவது ஒன்று பணம் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. இது ஆனால் மேக்ஸிமம் இந்த இவ்வளோ டீப்பாக இறங்க மாட்டாங்க. இருந்தாலுமே நம்ம ஏதாவது இந்த 8 தொகையில் 8, 10 பாட்டில் 10 அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். திரும்ப இந்த இரட்டை மணிமாலைனா அதில் 2 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப கோவை, தூது இப்படி ஒன்று போல் இருக்கிறதெல்லாம் ஒரே தான் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்காது. இப்போ இங்கே இந்த நாளுக்குமே 2, 2, 2, 2 போட்டுருக்கலாம். இந்த நாளைக்கு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பாது சரியா. ஓகே, இப்போ இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வேறு இது இருக்கான்னு பார்ப்போம். முடிஞ்சிச்சு சரியா. இப்போ இதை வந்து நம்ம பிரித்து எழுதுவோம். ஒலை கூட்டல் சுவடினா ஒலை சுவடி சரியா. இப்போ எப்படி வந்து சொல்லுங்க சாரி. ஒலை கூட்டல் சுவடி, தமிழ் கூட்டல் பணி. இது 6th புக்குனால ஈஸியாக அப்படி டேரெக்டாக பிரிக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரியா. குறிஞ்சி கூட்டல் பாட்டு, குறிஞ்சி கூட்டல் பாட்டு சரியா. நெக்ஸ்ட் வந்து எழுத்தாணின்னு கொடுத்துருக்காங்க. அதை சேர்த்து எழுதணும்னா எடுத்தாணி இப்படி தான் எழுதணும் சரியா. திரும்ப 10 பாட்டுனா பாய்த்து தலைப்பு போடணும் சரியா. மறுபடியும் நம்ம மிகும் இடங்கள் மிகாம இடங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை போட்டுடலாம். ஏன்னா 10 பாட்டு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 10, 8ங்கிற எண்ணிக்கைகள் பின்னாடி வந்து வழியில் மிகும், அதனால் வந்து 10 கூட்டல் பாட்டுன்னு போடணும். திரும்ப அதுக்கடுத்து ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யாருன்னா உவேசா. தன் வாழ்க்கை வரலாற்று நூலின் பேர் என்ன? என் சரிதம். நம்ம உவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் என்ன பணியை மேற்கொண்டார்? அச்சு பணியை மேற்கொண்டார் சரியா. அச்சு பணியை மேற்கொண்டார். சாரி, பதிப்பு பணி, அச்சு பண்ணிட்டேன். இது என்னன்னா பதிப்பு பணினா அதை மாற்றிக்கோங்க. உவேசாமி பிறந்த ஊர் வந்து உத்தமநாதபுரம். உவேசா அவர்களை நாம் தமிழ் தாத்தா என்று அன்போடு அழைக்கிறோம் சரியா. அவ்வளோதான். இதில் வேறு எது இருக்கா? இது வந்து இந்த லெசன் உள்ள வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க சரியா. இது ஒன்றும் இல்லை. இதில் எப்படி சொல்லணும்னா, ஒரு பொண்ணு வந்து இந்த ஜப்பானில் வந்து அணுகுண்டு வெடிக்கும் தெரியுமா. இதில் அது வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் அதில் வந்து அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்கூல் குழந்தை 11ஆம் படிக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து புற்றுநோய் ஏற்பட்டுரும். அப்போ வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்து இந்த ஜப்பானிய கொக்கு வந்து ஒன்று இந்த இருக்கு பாருங்கள், இந்த கொக்கு வந்து செஞ்சால் அவள் வந்து காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் ஒர்காமி என்னும் கூறுவார் சரியா. இந்த இப்படி செய்வாங்களா, இந்த கொக்கு இப்படி காகிதத்தில் வந்து செய்கிற கலையை வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஒர்காமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது செஞ்சால் வந்து அவள் வந்து பொழைச்சிக்கிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப அவள் செஞ்சுக்கிட்டே இருப்பாள். ஆனால் வந்து எப்படி சொல்லணும்னா அவள் கடைசி வரைக்கும்
போராடிக்கிட்டே இருப்பாள். அந்த அவள் இறக்குற நிமிஷம் வரைக்கும் வந்து அவர் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த கொக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாள். சரி, ஆனால் கடைசியில் வந்து அவள் இறந்துருவாள். அதை வந்து போற்றும் விதமாக வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இது கொடுப்பாங்க, ஏதோ பரிசு கொடுப்பாங்க ஜப்பான் அரசு. ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்மளும் கடைசி வரைக்கும் நம்மளோட விழா நம்பிக்கையை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அவ்வளோ தூரம் தேவையில்லை. இது வந்து என்ன சிலபஸ் கவர் ஆகாது. இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒன்றும் அவங்க சான்ஸ் இல்லை. சரியா, அதுக்கு 6th புக்கில் வந்து ரொம்ப அவங்க சிலபஸ் கவர் ஆனால் மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க, மற்றபடி வந்து வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க. சரியா, ஸோ அதனால் வந்து நம்ம 9th 10th புக்கு கூட ஃபுல்லாக படிச்சுக்கலாம். இந்த 6th வந்து இந்த சாப்டர் தேவையில்லை, அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. சரியா, அடுத்து வந்து நம்ம இந்த புக்கு பின்னாடி இருக்க இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி அதெல்லாம் பார்க்கலாம். சரியா, இப்போ வந்து இலக்கணம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம பேசும் மொழியை எழுதும் மொழியை முறையாக பிரித்து கொள்வதற்கு தான் இலக்கணம் தேவைப்படுது. சரியா, நம்ம பேசுகிற மொழியும் எழுதுகிற மொழியும் முறையாக பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இலக்கணம் தேவைப்படுது. சரியா, இப்படி எழுது அப்படி எழுது என்று கட்டளை எழுதுக்காங்க. சரியா, இப்படி எழுது அப்படி எழுதுலாம் சொல்கிறதுக்காண்டி மட்டும் இலக்கணம் இல்லை, நம்ம வந்து எழுதுகிற, அதாவது நம்ம பேசும் மொழியும் எழுத்து மொழியும் வந்து புரிந்து கொள்வதற்கு மட்டும்தான் நம்ம இலக்கணம் தேவைப்படுது. சரியா, அவ்வளோதான். இப்போ அவன் வந்தாள், இதில் வந்து என்ன, இதில் எழுதினா யாருக்காவது புரியுமா? இதில் யாருக்காவது புரியுமா? அவன் வந்து பெண் ஆனா இல்லை பெண்ணான்னு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. ஸோ வந்து அதை தான் வந்து அவங்க சொல்ல வராங்க. சரியா, நான் பேசுவதும் எழுதுவதும் மற்றவர்களுக்கு புரிய வேண்டும், நமக்கு புரிய வேண்டும், அதுக்குத்தான் இலக்கணம் தேவைப்படுகிறது. சரியா, நமக்கும் புரிய வேண்டும், மற்றவங்களுக்கும் புரிய வேண்டும், நமக்கும் புரிய வேண்டும், அவ்வளோதான். இதுக்காண்டி தான் இலக்கணம் தேவைப்படுது. சரியா, நம்ம எடுத்து பார்ப்போம். அடுத்து என்னென்னா மொழிக்குள் வியப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரியா, மொழிக்குள் வியப்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு கடலை பார்க்கிறோம், ஒரு மலையை பார்க்கிறோம், எப்படி வியக்கிறோம்? ஒரு மொழியை படிக்கும் பொழுதும் அப்படித்தான் ஒரு வியப்பு ஏற்படும். சரியா, அதாவது ஒரு கடலை பார்க்கும், ஒரு மலையை பார்க்கும், அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு எப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்கும், புதுசாக பார்த்தோம்னா எப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்கும், அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சரியா, அப்படி தான் மொழியை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சரியா, தமிழின் முதல் எழுத்து வந்து அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆயிரம் எழுத்தின் முதுகுக்கு பின்னால் ஒரு கோடு இருக்கும். சரியா, இதான ஆனா இப்படி இருக்குது, அந்த கோடு வருதா, இதை தான் சொல்கிறாங்க. சரி, முதுகுக்கு பின்னாடி வந்து ஒரு கோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு கோடு இருக்குது. உலகத்தின் நூற்றுக்கணக்கான மொழிகள் முதல் எழுத்தில் இப்படி ஒரு கோடு இருக்குது. சரியா, நூற்றுக்கணக்கான மொழிகளோட முதல் எழுத்தில் இப்படி ஒரு கோடு இருக்கா. சரியா, எழுத்து வந்து என்னென்னா மனிதனை குறிக்கும். சரியா, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு அது என்னது ஒரு எழுத்து ஒரு மொழியில் கூட கேட்பாங்க, ஆயிரம் எழுத்து மனிதனை குறிக்கிறதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த கோடு வந்து எது கூடனா, முதுகோடு பழங்காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்து அம்புக்கூட்டை குறிக்கிறதாம். அதாவது பழங்காலத்தில் வந்து இந்த முதுகுல இந்த இந்த இது என்னது, இந்த புராண நாடகங்கள், இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. முதுகுக்கு பின்னாடி தான் வந்து இந்த அம்பு வச்சு வில்லை வச்சு, அந்த வில்லு அம்பு எல்லாத்தையுமே வந்து முதுகு பின்னாடி தான் வச்சுருப்பாங்க. திரும்ப அதை வந்து எடுத்து அப்படி வீசுவாங்க தெரியுமா. ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி, அதனால் அதை மாதிரி தான் வந்து தமிழ் அது வந்து பழங்காலத்துலேருந்தே அப்படி வந்து இருக்குது. ஸோ வந்து அதனால தான் வந்து நம்ம வந்து அதை வந்து அப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரி, இது வந்து ஒரு வியப்பான செய்தியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு திரும்ப எழுத்துக்களும் மனிதர்களும். சரியா, மனிதர்களைப் போல தான் எழுத்துக்களும் அவற்றுள் நட்பும் உண்டு, இனமும் உண்டு. சரியா, என்னும் எழுத்துக்காக இது இனவெழுத்து, அதை தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா, இங்கே மனிதர்களை போல எழுத்துக்களுக்கும் அதுக்கு இனமும் நட்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, என்னும் எழுத்துக்கின் பின்னால் கே வரும். சரியா, என்னும் எழுத்து பின்னால் கே வரும். என இன எழுத்தே வரும். என்னும் எழுத்து பின்னால் கே என்னும் எழுத்தே வரும். சரியா, இங்கு கே இரண்டும் நண்பர்கள், சிங்கம் தங்கை இதை கொடுத்துருக்காங்க. பார்த்தியா, இங்கே என்ன கே வரும்னு சொல்லிட்டா கே வரிசையில் வந்து ஏதோ ஒன்று வந்திருக்கு. சரியா, அது எனக்கு அதே போல் இஞ்சி ச இது ரெண்டும் வந்து நண்பர்கள். சரியா, இது ரெண்டும் சேர்ந்து வரும் இடத்துக்கு வந்து மஞ்சள் அஞ்சாது. சரியா, புரியுதுல அது எப்படின்னு. திரும்ப அடுத்து கீழே போகும். அதே எனக்கு தான் இன்னு ட இந்து த இம்மு ப இன்னு ர இந்த எழுத்துக்கு நண்பர்கள் பெரும்பாலும் இவை சேர்ந்தே வரும். பண்டம் பந்தல் கம்பன் தென்றல். சரியா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த எக்ஸாம்பிள்லாம். சரியா, திரும்ப நீங்களும் சில சொற்களை சொல்லி பாருங்கள், நட்பு எழுத்துக்களை கண்டுபிடிப்பீங்க. சரியா, நட்பு எழுத்துக்களை இன எழுத்துக்கள் என்றும் இலக்கணம் கூறுகிறது. நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு இன எழுத்துக்கள் அப்படின்னு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் போவோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா குறிநெடில் வேறுபாடுகள். சரியா, அதை பார்ப்போம். சரியா, இப்போ இதில் வந்து எப்படின்னா ஓடோடி வந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓடோடி வந்தான். சரியா, ஓடோடி வந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இது அவங்க கொடுத்துருக்கபடி வந்து ஃபஸ்ட் பார்ப்போம்னா இத்தொடரி இன்னு ரெண்டுமே வந்து என்னதுன்னா மெய் எழுத்துக்கள். அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவற்றை விடுத்து மீதமுள்ள எழுத்துக்கள்னா எப்படி சொல்லலாம், மெய் எழுத்துக்கள்னா இங்கே வந்து புள்ளி வச்சு எழுத்துக்கள், அதுதான் சொல்கிறாங்க. சரியா, மீதமுள்ள எழுத்துக்கள்னா ஓடோ தான், இவை மூன்று வந்து என்னதுன்னா நெடில் எழுத்துக்கள். டி இவை ரெண்டும் குறி எழுத்துக்கள். சரி, நெடில் எழுத்துக்கள் குறி எழுத்துக்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் வந்து குறியில் எழுத்து எதெல்லாம் வரும்னா அ இ உ உ சாரி ஆ இ உ ஏ ஓ, இந்த 5 தான் வந்து குறில் எழுத்து. சரியா, நெடில் வந்து என்னென்னா 7 எழுத்து வரும். ஆ, திரும்ப இ, திரும்ப உ, திரும்ப ஏ, ஐ, திரும்ப லாஸ்ட்டில் வந்து ஔ. சரியா, இந்த 7 எழுத்து தான் வந்து நெடில் எழுத்து. சரியா, இப்போ இது வர்ற சவுண்டை பார்ப்போம். சரியா, இப்போ வந்து ஓங்கிறது வந்து என்னது இங்கே தான் வருது. சரியா, எங்கே
ஓ மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஓ சரியா, இந்த ஓ அதாவது மொத்தம் 1 2 3 4 5 6 7 சரி 7 வந்துச்சு சரியா. இப்போ இந்த ஓ இருக்கா, ஓ இங்கே இருக்குது நெடியில் இருக்குது. ஸோ அது வந்து ஆன்சர். இது நம்ம டோனா என்ன சொல்லுவோம், இது வந்து ரெட்டை கொம்பு இருக்குது. ரெட்டை கொம்புனா அதை பிடிப்போம், இட்டு கூட்டல் ஓன்னு தானே பிடிப்போம். ஸோ அது வந்து என்னென்னா டோன் வரும் சரியா. ஸோ அது வந்து என்னது, அதுவுமே வந்து ஒரு நெடில் எடுத்து. திரும்ப தான் வந்து என்ன இட்டு கூட்டல் ஆன் பிடிக்குமா, அப்போ இந்த வருமா. ஸோ அது வந்து ஒரு நெடில் எடுத்து. இப்படி தான் பிரிக்கணும் சரியா. டி வேணா இவை ரெண்டும் குறில் எழுதுகள். டி வேணா டினா இ, இந்த ஈயை குறிப்போம். இப்போ இந்த டினா வந்து இந்த ஈ வரும், இந்த டினா வந்து இந்த இதாக வரும். இப்போ இங்கே கொடுத்துருக்க டினா வந்து இந்த இதாக வரும் சரியா. ஸோ அதனால் வந்து அதை வந்து இது பண்ணிட்டோம். வந்து நமக்கு தெரியும், அதை பார்த்தாலே குறில் எழுத்துணும் சரியா. இவ்வளோ தான் குறில் நெடில் எழுத்துக்கள். இதில் வந்து நெடில் எழுத்துக்களை கோடிட்டு காட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பா சரியா, அது வந்து துணை எழுத்து வந்திருக்கு, அது வந்து நெடில் எழுத்து. திரும்ப இதில் வேறு எதுவும் நெடில் எழுத்துல இதில் வந்து கலந்தான், தா வந்து துணை எழுத்து வந்திருக்கா, அதனால் வந்து அது கலந்தான், அது நெடில் எழுத்து. இதில் என்பு தோல், தோ வந்திருக்கா, அது வந்து என்னது நெடில் எழுத்து. திரும்ப போடுத்த ஓ வந்திருக்கா, ஓ சவுண்ட் வந்திருக்கா, போடுத்த. அவ்வளோதான். இதுதான் நெடில் எழுத்து. இதெல்லாம் வந்திருக்கு. ஃபஸ்ட் இதில் வந்து பாவும் திரும்ப தாவும் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து தோவும் திரும்ப போவும் வந்திருக்கு சரியா. இது ரெண்டு தான் நெடில் எழுத்து. திரும்ப இதில் வந்து குறியில் கேட்டிருக்காங்க. குறில்னா இதில் வந்து எப்படி சொல்ல, இதில் வந்து நம்ம குறில்னா இது குறில், இது குறில், இது குறில், இது குறில். அந்த துணை எழுத்து வச்சுட்டு வந்திருக்க ரா மட்டும்தான் குறில் கிடையாது, மற்ற எல்லாமே குறில் தான் சரியா. இதில் வந்து ரா மட்டும்தான் குறில் கிடையாது. ஸோ அதில் எதுவும் ஒன்று நம்ம அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ரா மட்டும்தான் குறில் எழுத்து கிடையாது. இந்த ரா மட்டும் தான் ரவுண்ட் பண்ணுவோம் சரியா. இங்கே ரவுண்ட் பண்ணுவோம், அது அப்படி பண்ணுவோம். இதில் எப்படின்னா இந்த ரா இருக்கா, அது மட்டும்தான் வந்து குறில் எழுத்து கிடையாது சரியா. அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப வந்து இங்கே இதில் வந்து எப்படி சொல்ல, அன்பின் வலியது உயிர்நிலை, இதில் வந்து எல்லாமே வந்து குறில் எழுத்தா சரியா. ஸோ இது வந்து எல்லாமே கரெக்டு. திரும்ப அதுக்கடுத்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு பார்ப்போமா. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடுனா செய் அப்படிங்கிற ரெண்டு இது சொல்ல கொடுக்குறாங்க. இதில் செய் என்பது இது ஒற்றை கொம்பு, இப்படி இட்டு போட்டோம்னா இரட்டை கொம்பு. இதெல்லாம் நமக்கு தெரியும், சின்ன பசங்க நிறைய படிச்சிருக்கோம் சரியா. ஒற்றை கொம்புக்கு இரட்டை கொம்பு பொருள் எப்படி மாறுகிறது பாருங்கள். செய் என்றால் தாய், இதனை செய்யினா செய்யின்னு அர்த்தம் சரியா. அந்த மேலே கொடுத்துருக்காங்களா, இது இந்த செய்க்கு வந்து இதனை செய்யின்னு அர்த்தம் சரியா. திரும்ப இந்த செய் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு வந்து தாய் செய், அதாவது தாயும் பிள்ளையும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரியா. திரும்ப இச் என்பது மெய் எழுத்து, ஏ என்பது உயிரெழுத்து. இவை ரெண்டும் சேரும்போது சே, இது குறியெழுத்து சரியா. அது நான் அப்ளை சொன்னோம்னா, இச் என்பது மெய் எழுத்து, அது ரெண்டு, ஏ வந்து குறியெழுத்து. ஸோ அது ரெண்டு சேரும்போது வந்து சே. திரும்ப இச்சு வந்து உடன் ஏ சேரும்போது வந்து சேன்னு வரும் சரியா. இது வந்து என்னது நெடில் எழுத்து. ஓகேவா. திரும்ப வந்து அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அந்த விஷயங்களை வந்து பிரித்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. அவங்க ஒன்று எழுதிட்டாங்க சரியா, செடி அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. திரும்ப சேவல்னு ஒன்று நமக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு எழுதி காமிச்சிட்டாங்க சரியா. ஓகே, நம்ம அடுத்து வந்து என்ன எழுதுவோம்னா பெண் எழுதுவோம் சரியா. பெண் வந்து இங்கே தான் வரும். அப்போ பெண்ணை எப்படி பிரிக்கலாம், இப்பு கூட்டல் ஏன்னு பிரிக்கலாமா சரியா. பேனா இப்போ கூட்டல் ஏ, அவங்க பிரித்த மாதிரி நம்ம பிரிச்சாச்சு சரியா. திரும்ப இங்கே வந்து என்னது பெண் போட்டாச்சு, இங்கே வந்து என்ன போடுவோம், பேகன் போடுவோம் சரியா. பேகன்னா இப்பு கூட்டல் ஏன்னு பிரிக்குமா, பிரிச்சாச்சா, திரும்ப பிரிச்சாச்சு. திரும்ப இதை பண்ண போதும், அவங்க ஒன்று தான் பிரித்து சொல்லியிருக்காங்க சரியா. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு தான் பிரிக்க சொல்லியிருக்காங்க. திரும்ப வந்து வெடி சரியா. வெடி எப்படி பிரிப்போம், இவ்வு கூட்டல் ஏ சரி. இது வந்து கீழே வராது, இங்கே ஒரு நிமிஷம், இவ்வு கூட்டல் ஏன்னு வருமா. திரும்ப இங்கே வந்து என்ன பிரிப்போம், பேடன், இது வந்து இவ்வு கூட்டல் இதுதான் வந்து ஏன்னு வரும் சரியா. திரும்ப வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க தென்னை, தேனா இத்து கூட்டல் ஏன்னு பிரிக்கணும். இதில் வந்து என்னென்னா தேர்னு கொடுத்துருக்காங்களா, தேர் சீக்கோல்டு சீக்கோல்டு சரியா. தேர்னா எப்படின்னா இத்து கூட்டல் ஏன்னு பிரிச்சிருப்பாங்க சரியா, தேன். ஓகேவா, இவ்வளோ தான் பிரிச்சிருக்காங்க. திரும்ப நெல்லுனா இதை வந்து நம்ம இங்கே சைடில் பிரித்து காமிச்சிருந்தேன். நேனா இந்து கூட்டல் ஏன்னு பிரிச்சிருப்பாங்க. திரும்ப இதை நேர்மையான இந்த நேவை வந்து இந்து கூட்டல் ஏன்னு பிரிச்சிருப்பாங்க சரியா. இந்த கூட்டல் ஏன்னு பிரிச்சிருப்பாங்க சரியா. அவ்வளோதான், இதை பற்றி வேறு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் பேரும் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அதோடு துணை எழுத்து சேரும்போது ஏற்படும் மாற்றங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்போட துணை எழுத்துக்கள் சேரும்போது வந்து என்ன மாற்றம் வந்து வரும் பாப்பா. இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடி பறக்கும் கோடி படம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. கோனா இக்கு கூட்டல் ஓ இரண்டும் சேர்த்தால் கோன்னு வரும் சரியா. இது வந்து குறில்.
இப்போ இக்கு கூட்டல் ஓன்னு பிரிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இரண்டும் சேர்த்தால் கோன்னு வரும். இது வந்து நெடில். இப்படி தான் வந்து வரும். சரியா? இதை தான் வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இதெல்லாம் சிம்பிளான விஷயம் தான், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து இதில் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்ல, அதனால தான் வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அதை தான் அந்த ஃபஸ்ட்டு எழுத்து தான் வந்து பிரித்து காமிச்சிருக்காங்க. சரியா? இங்கே கோ இருக்கா, இங்கே கோடி இருக்கா, அதை தான் வந்து பிரித்து காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. திரும்ப அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா? இப்போ வந்து நம்ம அதில் பிரித்த மாதிரி பிரிக்கும் பாருங்க. என்ன இப்போ இதில் வந்து எப்படின்னா கொம்புனா இக்கு கூட்டல் ஓன்னு பிரிக்குமா? திரும்ப இதில் வந்து கொடி வந்து அவங்க ஆல்ரெடி பிரிச்சிட்டாங்க. சரி, பிரிப்போம், அதையும் பிரிப்போம். கொடி வந்து இங்கே இதில் சரியா? கொடி எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஓன்னு பிரிக்கலாம். சரியா? கோவை அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கோவிலில் கொடுத்துருக்காங்களா? இக்கு கூட்டல் ஓன்னு பிரிப்போம். சரியா? இந்த போர்வை இப்போ கூட்டல் ஓன்னு பிரிப்போம். அவ்வளோ அந்த பிரிச்சது தான் வந்து மிச்சம் 4 என்ன இருக்குது, அதை வந்து நீங்கள் பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி. சரியா? நம்ம நெக்ஸ்ட் போவோம். இதில் ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம் தான். திரும்ப அடுத்து வந்து பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. சரியா? பழந்தமிழ் இலக்கியம் நம் செல்வம் பொருள் உணர்வு ஏற்ப பிரித்து படிக்க தெரியாமல் பழந்தமிழ் இலக்கியத்தினை அருமையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. பிரித்து படிக்கும் திறமையை நாம் வளர்த்துக் கொள்ளல் வேண்டும். சரியா? பழந்தமிழ் இலக்கியங்களை வந்து நம்ம பொருள் உணர்வுக்கு வந்து நம்ம பிரித்து படிக்க தெரியாமல் அதை வந்து இதே பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம பிரித்து படிக்க வந்து பழகணும். தமக்கு உரியர்னா தமக்கு கூட்டல் உரியர் அப்படின்னு பிரிக்கணும். அன்பு அன்பு கூட்டல் ஈனும். நிழல் அருமைனா நிழல் கூட்டல் அருமை அப்படின்னு பிரிக்கணும். சரியா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க, அப்படியே கேட்பாங்க. அடிப்பட்ட எழுத்துக்களை கண்டுபிடித்து விட்டீர்களா? உ இ ஆ ஆகிய மூன்றனையும் உயிரெழுத்துக்கள் அல்லவா? கீழ்கண்டவற்றை பிரித்தது. சரியா? வழக்கு என்பன வழக்கு கூட்டல் என்ப. திரும்ப புறத்துறுப்புனா புறத்துறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. புறத்து கூட்டல் புறப்புன்னு வரும். திரும்ப தரம் இல்லை, தரம் கூட்டல் இல்லை. சரியா? அவ்வளோதான். திரும்ப அடுத்து வந்து சேர்த்தெழுத கொடுத்துருக்காங்க. சரியா? சேர்த்தெழுதை பற்றி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம டேரெக்டாக பருப்புணவு அப்படின்னு சொல்லி பிரிச்சுருவோம். சரியா? பருப்புணவு அப்படின்னு பிரிச்சுருவோம். சரியா? பருப்புணவு இப்படி தான் வரும். கரும்பிங்கை இங்கே கரும்பிங்கை அப்படின்னு இப்படி தான் பிரிக்கணும். திரும்ப அவனால தான் அவன் பிரிப்பது இப்படி தான் வந்து அவனோட தான் பிரிப்போம். சரியா? சரி, அவளை இங்கே வா. ஏ அப்படின்னு சொல்லி பிரிப்போம். சரியா? இப்படி தான் இந்த லே போடும். இல்லு கூட்டல் ஏ வந்து லேன்னு மாறிடும். சரியா? அவங்க முன்னாடி பார்த்தோம்னா அதை வச்சு பிரிச்சுருங்க. அவ்வளோ இது சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்துருவோம். இது வந்து 3 மணி நேரம் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை மணிக்கு பேசி பாருங்கள் சும்மா இருக்கும்போது. திரும்ப வந்து அமுதன் பால் குடித்தான். திரும்ப தென்றல் பாடம் படித்தாள். திரும்ப சிற்பி சிலை செதுக்கினாள். திரும்ப கடையில் விடர்கள் ஒருவர் பாரி. திரும்ப முகிலன் பாட்டி கதை கூறுவார். அவ்வளோதான். சரி, இது வந்து பேரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லாது. ஸோ அவங்களையும் கண்டுபிடிச்சிக்கணும். திரும்ப வேறு இந்த இயல் வழியாக வந்து நம்ம என்ன கற்றுக்கோம்னு கேட்குறாங்க. நம்பிக்கை, முயற்சி, அதை வச்சு தான் நம்ம கற்றுக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இவை குறித்து மேலும் சிந்திப்போம். சரி, இது வந்து என்னென்னா சடவுக்கு வந்து நம்பிக்கை தந்தவர் யாருன்னா அவர் தோழி வந்து சுசுகா. சரியா? திரும்ப வேறு ஓட்ட போட்டியில் தோற்று போனவரிடம் எப்படி பேசுதல் வேண்டும்? நீ மெதுவாக ஓடினால் நீ
நீ ஓட்ட போட்டியில் கலந்து கொள்ளாதே, அடுத்த போட்டியை நீ உறுதியாக வெற்றி பெறுவாய். எப்போவுமே பாசிட்டிவாக தான் பேச வேண்டியிருக்கும் ஒரு ஆள்கிட்ட. அடுத்த போட்டியை நீ உறுதியாக வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லணும். திரும்ப விபத்தை சிக்கி அடிபட்டவரிடம் எப்படி பேச வேண்டும்னா, நீ ஏன் அந்த பக்கம் போனாய், இனிமேல் மிதிவண்டி ஓட்டாது நடந்து போ, நீ விரைவில் நலம் பெறுதல் வேண்டும், நீ விரைவில் நலம் பெறுதல் வேண்டும்னு சொல்லி பேசணும். சரியா? அவ்வளோதான். நம்பிக்கை பெறுதல். நினைவில் நிற்பது சடகோவின் நம்பிக்கை. சரியா? அதுதான் வந்து இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு கடைசி வரை நம்பிக்கையாக இருப்பாள். அதுதான் இருக்கும். 3 பூக்களின் பெயர்களை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை உவேஸ் அவர்களுக்கு இருந்தது. சரி, உவேஸ் அவர்களின் நம்பிக்கைக்கு காரணம் என்ன? அவருடைய ஆர்வம். சரியா? பள்ளிக்கு போகும் பாதை முழுவதும் சேரும் சகதியாக உள்ளது. உன் முடிவு என்ன? இந்த வழியே போகலாம், வீட்டுக்கு திரும்பலாம், மாற்றுப்பாதையில் செல்லலாம். சரியா? வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, போய் படிக்கணும். எல்லாரிடம் சண்டையிடுமானவனை என்ன செய்யலாம்? அடித்தால் சரியாவான், விலைக்கு வைத்தால் வலிக்கு வருவான், தனியாக அழைத்து பேசினால் கொஞ்சமாவது கேட்பான் அப்படின்னு தான். அந்த பொண்ணு வந்து எத்தனை கொக்கு செய்வான்னா 644 காகித கொக்குகளை செய்தாள். சரியா? அந்த பொண்ணு இருக்காள், அந்த சடகான ஒரு பொண்ணு, நான் சொன்னோம்ல கதை, அதில் வந்து அவள் எத்தனைன்னா 648 கொக்கு செய்வாள். சரியா? 644 கொக்கு வந்து காகித கொக்கு வந்து அவள் செய்வாள். சரியா? திரும்ப முயற்சிக்கு நோய் தடையில்லை. திரும்ப 87 வயது வரை உவேசா மீனா தமிழ்காவை உழைத்தார். முயற்சிக்கு வயது வரம்பு கிடையாது. சரியா? திரும்ப கவலையை மறக்க உரிய வழி தொலைக்காட்சி பார்ப்பது, தூங்குவது, ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டால் தான் கவலை மறக்கும். சரியா? மூச்சு திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். சரியா? அவ்வளோதான். இது வந்து என்னென்னா அந்த ஒரு கதை மாதிரி கொடுத்துட்டு அது வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாது. திரும்ப இதுவும் தேவையில்லாது. திரும்ப இது இந்த கொடுத்துருக்க எலும்பில்லாது வந்து என்னது? புழு. சரியா? எலும்பில்லாது வந்து என்னது? புழு. திரும்ப மரம்னா வீரம். திரும்ப எலும்புனா எலும்பு. சரியா? திரும்ப பண்பால்னா பாலை நிலம். சரியா? திரும்ப வழக்குனா வாழ்க்கை நெறி. சரியா? வாழ்க்கை நெறி. சரியா? திரும்ப இதில் கீழ்காணும் சொற்களை சொன்ன கேட்டு எழுது. இது வந்து டிக்டேஷன் வேர்ட்ஸ், அதனால் நம்ம தேவையில்லை. உவேசா பதிப்பித்த நூலின் பெயர்களில் எழுத்துக்களில் சில விடுபட்டுள்ளன. இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரம். இது வந்து மணிமேகலை. திரும்ப சீவக சிந்தாமணி. திரும்ப வந்து மும்மணி கோவில். திரும்ப வந்து இரட்டை மணிமாலை. கரெக்ட். அவ்வளோதான். நம்ம தமிழ் தகவல் சேவையின் குஞ்சு பரிசு வழியாச்சு பதிப்பித்த போது HOD 99. கொம்பு சொற்களை இனம் கொண்டு எழுதுவோம். வேறு ஒன்றில் இதில் இருக்க ஒற்றை கொம்பு சொற்கள் எல்லாத்தையும் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சரி, அங்கே இருக்குது. நம்ம இதில் மார்க் பண்ணி எழுத வேண்டாம். இந்த 96, இங்கேயும் 96, 94, இங்கே 99, இங்கே 96. திரும்ப பெயர்களை அதெல்லாம் ஒரு வாட்டி தான் வரும், 2 வாட்டி வராது. திரும்ப வேறு தெளிவாகவும் கொண்டிருந்தன அவங்க ஏற்கனவே போட்டாங்க. அவ்வளோதான். திரும்ப அந்த முன்னாடி சொன்ன ஸ்டோரி அதை கொடுத்துருக்காங்க, அதை வாசித்துக்கோங்க. இக்கு கூட்டல் ஆன கான்னு வரும்.
சரியா? இதெல்லாம் நீங்கள் எல்லாமே எழுதிடுவீங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க சரியா? இதை ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. யானியிடம் உள்ளது யானியிடம் எது இருக்கும்? தந்தம். திரும்ப குளிர்ந்த காற்று தென்றல். திரும்ப மெத்தையில் இருப்பது பஞ்ச். திரும்ப விளையாட்டு பொருட்கள் ஒன்று பம்பரம். திரும்ப நகை செய்ய பயன்படுவது தங்கம். வலையில் இருப்பது நண்டு. அவ்வளோ. இது வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் சின்ன பசங்க. நம்ம அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்த தமிழ் எண்களை அறிவோம் சரியா? இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து எல்லாருக்கும் க்ளூ ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை நான் ஒரு வாட்டி சொல்லுங்கள் சரியா? கடலை உருண்டை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடலாம் என்று அம்மா கூப்பிட்டாள் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடலை உருண்டை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடலாம் என்று அம்மா கூறினாள். அவ்வளோதான் சரியா? திருவருட்பா பிரித்தது இருக்காங்களா? திருக்கூட்டல் அருப்பா. என்பிடதனைனா என்பு கூட்டல் இதனை. வரம்னா வீணம். மையம்னா உலகமா. உலக பொதுமொழி என போற்றப்படுவது எதுனா திருக்குறள். திரும்ப தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவது யாருன்னா ஓஎஸ்ஆ சரியா? இது வாடிய பெயரை கண்டுபிடித்தெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். ஓகே கரெக்டு. 3 புகழின் பெயரை கண்டுபிடித்தும் கண்டுபிடித்திடம் என்ற நம்பிக்கை ஊவேசாவர்களுக்கு இருந்தது கரெக்டு. ரெண்டுமே கரெக்டாக. திருப்பயிற்சியவர் ராமலிங்க அடிகள் வள்ளலார் அப்படின்னு போட்டோம். ராமலிங்க அடிகள் தான் கரெக்டாக போடணும். பேர் என்றைக்குமே அவங்களோட பேரை தான் எழுதணும். ராமலிங்க அடிகள் சரியா? திரும்ப சடவை வந்து இந்த நடிச்சிருந்தோம்னா ஜப்பான். சரி. அவ்வளோதான். ஒரு வழியாக ஃபஸ்ட் இயரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக சரியா? நான் அதுக்கடுத்து வந்து செகண்ட் இயர் அப்படி பார்த்துறோம் சரியா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து செகண்ட் இயர் வரும். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக எதுவும் டிஎன்பிசி படிக்காங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க ஓல்டு புக்கு படிக்கணும்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக தான் எடுத்துருப்பேன். தேவையில்லாத பாயிண்ட் ஹைலைட் பண்ணி எடுத்துருப்பேன். புக் பாக்ஸும் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லிட்டு சரியா? ஸோ வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருங்க சரியா? தேங்க்யூ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள். புது சேனல்னால கொஞ்சம் ரீச் வேணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரியா? தேங்க்யூ.